இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் செய்யாம இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கங்க. வாங்க இப்போ இந்த படத்தோட விமர்சனத்தை பார்க்கலாம். அஜித்தோட விடாமுயற்சி. இந்த படத்தை அனிருத் இசையமைக்க மகிழ் திருமேனி டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்தோட டீசர் வெளியாகி ரசிகருக்கு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஏற்கனவே இந்த படம் பிரேக் டவுன் என்ற ஹாலிவுட் படத்தோட ரீமேக் அப்படின்னு தான் சொல்லப்படுறது. அதுக்கான காப்பிரைட் பிரச்சனையும் போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா இழப்பீடு கேட்டதாகவும் கூறப்படுகிறது. காப்பிரைட்ஸ் பிரச்சனையெல்லாம் ஒரு வழியா முடிஞ்சு படத்துக்கு யுஎஸ் சான்றிதழும் வழங்கப்பட்டு படம் பொங்கலுக்கு வரதா இருந்தது. சில தவிர்க்க முடியாத காரணங்களால ரிலீஸ் தேதி தள்ளி போயிட்டு இப்போ பிப்ரவரி 6ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு படக்குழுவினர் புதிய ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணி உறுதிப்படுத்தி உள்ளனர். விடாமுயற்சியோட ட்ரெய்லர் ஹாலிவுட் தரத்துல வெளியாகி ஒரு கலக்கிட்டு இருக்கு. இது ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் படம் போலதான் இருக்கு. மகிழ் திருமேனி இந்த படத்திலும் அசத்தியிருப்பார் என்பது ட்ரெய்லர்லயே தெரியுது. சமீபத்துல தான் அஜித் துபாயில நடைபெற்ற மிஷ்லின் துபாய் 24H கார் பந்தயத்துல அஜித் குமார் ரேசிங் என்ற தனது சொந்த அணியில கலந்துகிட்டாரு. இதுல 3வது இடத்தையும் பிடித்தாரு. இந்த வெற்றியை பலரும் பாராட்டி வரும் இந்த வேளையில போனஸா விடாமுயற்சியோட ரிலீஸ் தேதியையும் வெளியிட்டுள்ளனர். விடாமுயற்சி படத்தை தொடர்ந்து ஏப்ரல்ல அஜித்தோட குட் பேட் அக்லி படமும் வெளியாக இருக்கு. அடுத்து அஜித்தோட படங்கள் இந்த வருஷம் வெளியாவதால ரசிகர்கள் ரொம்ப குஷியா இருக்காங்க. ஆனா அடுத்த சில மாதங்கள் கார் ரேஸ்ல கவனம் செலுத்த இருக்கிறதால அடுத்த பட அறிவிப்பு அக்டோபர் மாதத்துக்கு பிறகுதான் வெளியாகும் என்று அஜித் அறிவித்திருக்கிறார். அஜித்தோட விடாமுயற்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள்.